கிராண்ட்மா ஹட் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வேர்க்கடலை வச்சு ஒரு கார குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கடலை கூட கத்திரிக்காய் இல்லைன்னா கருணக்கிழங்கு சேர்த்து இந்த குழம்பை செய்யலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கணும். நான் இன்னைக்கு 1/4 கிலோ வேர்க்கடலை எடுத்திருக்கேன். கொஞ்சம் கத்திரிக்காய், கொஞ்சம் கருணக்கிழங்கு. இதை சில ஏரியாவில் சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் இதை யாம்னு பேர். இப்போ குழம்பு கூட்டுறதுக்கு நான் 4 டீஸ்பூன் புளி பேஸ்ட்டு எடுத்திருக்கேன். பேஸ்ட்டு இல்லாதவங்க எலுமிச்சங்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி திக்காக எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் குழம்புத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடலாம். இதை கரைச்சி கூட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நான் தாளிக்கிற வடகம் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை 2 கொத்து எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வேர்க்கடலை குழம்புக்கு புளி பேஸ்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, அதோட உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 1-1.5 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதை குழம்பு கூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இதை கூட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம தாளிச்சுட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 அல்லது 3 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கணும். இதுக்கு எண்ணெய் கம்மியாக விட்டால் கூட பரவாயில்ல. எண்ணெய் காஞ்ச பிறகு தான் நம்ம படமெல்லாம் தாளிக்கிறதுக்கு போடணும். அந்த கருணக்கிழங்கும் கத்திரிக்காயும் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா கருத்து போயிடும், அதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வேர்க்கடலை நைட்டே ஊற வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதை குக்கரில் காலையில் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம குழம்புல சேர்த்து செய்ய போகிறோம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம தாளிக்கலாம். வடகம் ஃபஸ்ட்டு படம் போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்களா வடகம் வெடிச்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தக்காளிலாம் தேவையில்லை, போடாதீங்க. இதோட அரிஞ்சு வச்ச காய்களை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா தூவி விட்டு எல்லாம் ஒன்று கலந்து வரணும். இப்போ இது கூட நம்ம குழம்பு கூட்டி வச்சிருந்தோம் இல்லையா, புளியெல்லாம் போட்டு அதை சேர்த்துட்டு போடணும். அதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்ச வேர்க்கடலையும் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்லா கொதிச்சு கடலை ஏற்கனவே வெந்திருந்தாலும் இந்த காயெல்லாம் வெந்த பிறகு நிறுத்திட வேண்டியதுதான். இது வேகட்டும். இப்போ பார்த்தீங்களா எல்லாம் நல்லா வெந்து ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. அவ்வளோதான். காய் வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதோட நிறுத்தி ஸ்டவ்வை நிறுத்திட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம கடலை குழம்பு ரெடி ஆகிடுது. இது ரைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் காயில் காரக்குழம்பு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, வத்தல் குழம்பு சாப்பிட்ருப்பீங்க. இப்போது இந்த வேர்க்கடலையிலையும் காரக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் சாப்பாடை ருசியாக அளவாக சாப்பிடுங்க.